ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்சமையல். இன்றைக்கி நாம் கோல்சமையல் சேனலில் வெங்காய பக்கோடா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ரெசிபிங்க இது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெங்காயத்தில் இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையுமே கையிலே இந்த மாதிரி உதுத்து விட்டுடலாம். வெங்காயங்களை நம்ம நல்லா கையிலே ப்ரெஸ் பண்ணி உதுத்து வச்சுக்கணும். நல்லா உதிரியாக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ரொம்பவே சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த ரெசிபியை குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாங்க. மழை காலங்களில் மழை வர நேரத்தில் இதை செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி உதிரியாக ஊற்றி வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அந்தளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேன், மிளகாய்த்தூள் சேர்க்கலை. நல்லா இதை இப்போ கலந்து விட்டுடலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, பச்சை மிளகாயும் உங்களுக்கு காரம் எந்தளவு அதிகமாக தேவையோ அந்தளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் இது கூட சேர்த்துடலாங்க. கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இதை நான் தட்டி தான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. பச்சரிசி மாவு சேர்க்கும்போது பக்கோடா ரொம்பவே கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்குங்க. அதுக்காக 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கடலை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அதையும் வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தில் சேர்க்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். நம்ம வெங்காயத்தில் இந்த மாதிரி மாவை கலக்கும் போது தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஏன்னா நம்ம உப்பு சேர்த்துருக்கனால வெங்காயத்துலேருந்தே தண்ணி வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாவை கலந்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா ரொம்ப வரன்னு இருக்குது அப்படின்னா மட்டும் நம்ம கையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தெளித்து தான் பிசையணும். தண்ணி தேவைப்படுது அப்படின்றதுக்காக நம்ம ஊற்றிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூடான எண்ணெய் எடுத்து 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி சூடான எண்ணெய் சேர்க்கும் போது இன்னுமே நமக்கு பக்கோடா ரொம்பவே சூப்பராக கிடைக்குங்க. பக்கோடாக்கு மாவு சரியான பாத்தில் கலந்துருக்கோன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, இந்த மாதிரி கையிலேருந்து எடுத்து போடும்போது புட்டு மாதிரி நல்லா இந்த மாதிரி அழகாக விழுகணும். தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். நம்ம எந்தளவு சேர்ப்போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயில் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கலந்து வச்சுருக்க அந்த வெங்காயத்தை எடுத்து மெதுவாக அந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். நம்ம எண்ணெயில் வெங்காயத்தை போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். வெங்காயங்களை எண்ணெயில் சேர்த்துட்டு அடுத்து நம்ம ஃப்ளேமை கம்மியாக வச்சிடணும். அப்போ தான் நமக்கு கருகாமல் நல்லா எல்லாம் ஒரே மாதிரி வெந்து வரும். இல்லை அப்படின்னா சீக்கிரமாகவே கருகி போயிடும். வெங்காயம் இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நாம் இப்போ வெளியில் எடுத்துடலாம். இப்போ நமக்கு சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.